மாறியதற்கான காரணம் என்னுடன் இணைந்து பணியாற்றிய எனது உயிரும் மேலான அன்பு உறவுகள், இந்த அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள். ஏன்னா கடந்த ஆண்டுக்கான மாநில மாநாட்டை டிசம்பர் மாதம் நடத்த முடியாமல் ஜனவரி 5ஆம் தேதி தான் நடத்தணும். அதுக்கப்புறமா மார்ச் மாதத்தில் மகளிர் தின நிகழ்ச்சி, அதுவும் மிகவும் எழுச்சியாக நடைபெற்றது. இதே வருஷத்தில் நடக்கக்கூடிய 3வது மிகப்பெரிய ஒரு நிகழ்வு இது. இந்த நிகழ்வு ஒரு அரங்கத்துக்குள்ள நடக்குது. ஆனால் இவருடைய மிகப்பெரிய நிகழ்வுன்னு இவர் சொல்றாரு அப்படின்னு நீங்க எல்லாம் யோசிக்கலாம். இந்த அமைப்பை சாராதவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துறதுக்கு எந்த ஒரு தனியாரின் அமைப்புகளிடமோ இல்லை சமுதாய அக்கறை கொண்ட சமூக ஆர்வலர்களிடமோ இப்பொழுது இங்கு விருது பெற்று சென்ற தோழமை அமைப்புகளிடமோ எந்த நன்கொடையும் இந்த அமைப்பு பெறுவதில்லை. இந்த நிகழ்வுக்கான முழு செலவையும் என்னுடன் சேர்ந்து இந்த அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் அவர்களின் சொந்த பேக்கெட்ல இருந்து எடுத்து போட்டு பண்ற நிகழ்ச்சி தான் இது. அதனால இது எவ்வளவு சின்ன நிகழ்ச்சியாக இருந்தாலும் எங்களுக்கு இது மிகப்பெரிய நிகழ்ச்சி தான். இந்த வருஷத்தை நாங்கள் பண்ற 3வது மிகப்பெரிய நிகழ்ச்சி. இந்த ஆண்டு இந்த மனித உரிமைகள் அமைப்பு மிக பெரிய மைல்ஸ்டோனை எட்டியிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தபடியாக வருகை தந்துள்ள சமூக அமைப்புகள், விருது பெற்ற எல்லாருக்கும் முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏனென்றால் நம்ம எல்லாமே இந்த சமூகத்துக்காக ஏதோ வகையில் போராடுறோம், சமூக சேவைகள் செய்கிறோம். ஆனால் நம்ம அங்கீகரிக்கப்படுறோமானா நிச்சயமாக எங்கேயுமே இல்லை. ஆகையால முதல்ல நம்மளுக்குள்ள நம்ம ஒரு ஒற்றுமையுடன் செயல்பட்டு நம்மளுக்கான அங்கீகாரத்தை நம்ம முதல்ல கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த களப்பணி ஆற்றக்கூடிய இந்த மாதிரி சமூக அமைப்புகளை நாங்கள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான விருதை வழங்குகிறோம். ஏன்னா சொந்த நிகழ்ச்சியிலேயே அந்த நிர்வாகிகள் வெயிட் பண்ணி பார்க்க மாட்டாங்க. இந்த அமைப்புகளோட நிகழ்ச்சி இப்போது 9:30 மணியை தாண்டி நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் பொறுமையாக இருந்து விருதினை பெற்று சென்ற அனைத்து சமூக நல அமைப்புகளுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த நிகழ்வுக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்த, இங்கு மிக சிறந்த ஒரு உரையை பேசி விடைபெற்று சென்ற அண்ணன் திரு மல்லை சத்யா அவர்கள் ரொம்ப இனிமையானவர், ரொம்ப ஈஸியாக அணுகக்கூடிய ஒரு நபர். நீங்கள் எல்லாம் நம்ப மாட்டீங்க, நோட்டீஸில் பேர் போட்டு தான் போய் அவரை நான் பார்த்தேன். அதுக்கு முன்னால் அவர் நான் கேட்கல, நான் நீங்கள் நிகழ்ச்சிக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களா இல்லையான்னு கேட்கல. அந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாக இன்று ஏதோ முக்கியமான ஒரு திருமணம் இருக்கும் பட்சத்திலையும் நமது நிகழ்ச்சிக்கு வந்து அதுக்கான நேரத்தை ஒதுக்கி அவருடைய பண்பை காட்டிய அண்ணன் அவர்களுக்கு இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக ஐயா திரு பார்த்தசாரதி அவருடன் எங்கள் அமைப்பு இணைந்து பல்வேறு சமூக நல பணிகளை செய்து வருகிறோம். எது போன்ற பணிகள் என்றால், அந்த அவர் ஒரு கம்பெனியோட GM, அந்த GM உடைய சப்போர்ட்டோட திருக்கச்சூர் பகுதியில் இருக்கக்கூடிய திருக்கச்சூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெளிவேல் பகுதியில் ஒரு குளம் ஒன்று தூர்வாரப்பட்டு அது முழுமையாக சீரமைக்கப்படுது. அதற்கு முக்கிய காரணமாக நமது அமைப்பின் சார்பாக தான் அந்த கோரிக்கோள் வைக்கப்பட்டது, அது நிறைவேற்றப்பட்டது. அதுபோல் அவங்க நிறைய சமூக நல பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு எங்களுடைய இந்த வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த பகுதியின் 17வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன், இந்த அமைப்பில் அவரும் ஒரு
பொறுப்பாளர் தான், மூத்த ஆலோசகர் தான். எங்களுடைய எந்த நிகழ்ச்சினாலும் அதில் எந்த ஒரு தயக்கமும் காட்டாமல் மிக ஆர்வத்துடன் வந்து கலந்து கொண்டு எங்களுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய அண்ணன் திரு விஜயபாலன் அவர்களை மனைவிக்கும், அடுத்தபடியாக அதே போன்ற ஒரு மூத்த ஆலோசகர், இந்த பகுதியில் எளிய மக்களின் குரலாக ஒழிக்கக்கூடியவர், தான் கொண்ட அமைப்பின் மீது அக்கறை கொண்டு மிக சிறப்பாக செயலாற்றிக் கொண்டு களமாடி கொண்டிருக்கிறார். அவருடைய குரல் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்திலேயோ இந்த வட்டாரத்திலோ மட்டும் ஒழிக்காமல் மிக விரைவில் இந்த தமிழகத்தின் சட்டமன்றத்தில் ஒழிக்கும் என்பதை நிச்சயமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அவரை போல ஒரு சமூக சிந்தனையாளர், புரட்சியாளர் நம்மளோட பகுதியிலிருந்து சென்றால் இந்த பகுதி எந்த மாதிரியான ஒரு மேன்மை அடையும் என்பதை என்னால் உணர முடியும். அவருக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் நீங்களும் அதை காண்பீர்கள். அண்ணன் திரு கணேசன், சிங்கை கணேசன் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். இந்த அமைப்பில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்ச எல்லாருக்குமே நான் வாசிக்கணும்னா என்னுடைய அமைப்பில் இருக்க எல்லாருடைய பேரையும் நான் வாசிக்கணும். காலம் தாமதமாக, காலம் கம்மியாக இருக்கிறதுனால அதை நான் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கேன். சரி, இதெல்லாம் பேசிட்டு மனித உரிமைகளை பற்றி நம்ம பேசலாம். எப்படி சாதி, மதம், பால், இனம், நாட்டுரிமை ஆகியவற்றை அப்பாற்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கக்கூடிய பிறப்புரிமை தான் மனித உரிமை. மனித உரிமைகள் என்பது ஒரு சலுகை அல்ல, அது ஒரு மனிதனின் அடிப்படை உரிமை. சமத்துவம், நீதி மற்றும் கண்ணியம் ஆகியவற்றை சமூகத்தின் தூண்களாக கருதப்படுகிறது. பாதிக்கப்பட்ட மக்களின் குரல் கொடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்கவில்லை என்றால் நாமும் மௌனமாக இருப்பதும் ஒரு மிகப்பெரிய சமூக விரோத செயல்தான். ஆகையால் நிச்சயமாக பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நாம் நிற்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மனித உரிமைகள் அமைப்பை சார்ந்த நிர்வாகிகளுக்கு ஒரு சின்ன கருத்தை சொல்லுகிறேன். ஏன்னா இந்த கடந்த ஒரு 10 நாளாக இந்த நிகழ்வு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நீங்கள் எது போன்ற களப்பணி ஆற்றுனீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனால் இதை தாண்டி நம்ம எவ்வளோ கிரிட்டிசிசத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாமே இருக்க தான் செய்யும். இதுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் ஒன்று சொல்கிறேன். அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் கொஞ்சம் கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மிகப்பெரிய அரங்கம், அந்த அரங்கத்தில் தன்னுடைய தந்தையை அந்த நாட்டின் மிகப்பெரிய தலைவர்கள் இருக்கக்கூடிய ஒரு அரங்கத்தில் தன்னுடைய தந்தையை ஒருத்தர் அவமானப்படுத்துறாரு. அவமானப்படுத்தப்பட்ட அந்த தந்தையினுடைய மகன் அந்த இடத்துல எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. அதுக்கு அவர் கோவப்படல, எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம இருந்தாரு. அந்த அவமானப்படுத்தப்பட்ட தந்தையின் மகன் அமெரிக்காவில் 16வது ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன். அங்கே என்ன அவருக்கான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, இவர் முதல் கருப்பின ஜனாதிபதியாக பதவியேற்கிறார். அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு, மிஸ்டர் பிரசிடென்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆனால் உங்களுடைய அப்பா எங்கள் குடும்பத்துக்கு காலகாலமாக செருப்பு தைச்சவர் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அங்கே இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. லிங்கன் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் மௌனத்தோடு எழுந்து, என்னுடைய தந்தை மிக சிறந்த ஒரு செருப்பு தைப்பாளர், அவரிடம் நீங்கள் செருப்பு தைத்து போட்டுள்ளீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியசாலி. அவரை போல செருப்பு தைக்க இந்த உலகில் யாரும் இல்லை. ஒருவேளை உங்கள் செருப்புல ஏதாவது பழுது அடைஞ்சிருந்தா என்கிட்ட கொடுங்க, நான் அதை சரி செஞ்சு தரேன். ஆனால் எங்கள் அப்பா போல என்னால் சிறப்பாக செய்ய முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஒரு நெகட்டிவிட்டியை எப்படி அணுகணும் அப்படின்றது தான். நம்மளை நோக்கி ஒரு நெகட்டிவிட்டி வருதுன்னா அது நம்மளுடைய மனசு இடம் கொடுக்காம அந்த நெகட்டிவிட்டி நம்ம மைண்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்செட்டாக ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் இடம் கொடுக்காம எந்த ஒரு விஷயமும் உங்களுக்குள்ளே போகாது. அதனால எந்த ஒரு கிரிட்டிசிசையும் நம்மளால் ஈஸியாக அணுக முடியும். நீங்கள் எல்லாருமே இந்த அமைப்பிலிருந்து மிகப்பெரிய ஒரு
உயர்கிற இடத்துக்கு போக போறீங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான வாய்ப்பையும் இந்த அருமையான நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்த என்னுடன் ஒத்துழைத்த அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த 2025ஆம் ஆண்டுக்கான சர்வதேச மனித உரிமைகள் குற்றத்தடுப்பு அமைப்பின் சிறந்த களப்பணியாற்றிய அனைத்து மாவட்டங்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு அதில் மிக சிறப்பாக பணியாற்றிய சிறந்த மாவட்டமாக கருதப்படும் தொடர்ச்சியாக 2வது முறையாக இந்த விருதை பெற இருக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு அந்த மாவட்டத்தின் தலைவர் திரு பாக்கியராஜ் அவர்களின் தலைமையில் இந்த மாவட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவருடன் இணைந்து அந்த மாவட்டத்தின் நிர்வாகிகள் அனைவரும் மேடைக்கு வந்து உங்களுடைய விருதினை பெற்றுக்கொண்டு வாழ்த்து பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த விருது முடிச்சதுக்கு அப்புறமா